இந்த இனிய தேசப்பற்றாளர் மதிசூடி அரங்கத்தில் நடைபெறுகின்ற ஈழநாடு பத்திரிகையின் 32வது ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மதிப்பார்ந்த ஈழநாடு பத்திரிகை நிறுவனர் நண்பர் பரமேஸ்வரன் அவர்களே, சபையில் இருக்கின்ற வணக்கத்துக்குரிய சிவாச்சாரிய பெருமக்கள், ஆத்மீக பெரியோர்களே, தொழில் அதிபர்களே, சான்றோர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். உங்கள் எல்லோரது தாய் திருநாட்டிலிருந்து, ஈழமணி திருநாட்டிலிருந்து இந்த ஈழநாடு பத்திரிகையினுடைய 32வது ஆண்டு விழாவிலே சிறப்புரை ஆற்றுமாறு என்னை அழைத்த போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். 32 ஆண்டுகள் ஒரு பத்திரிகையை எத்தனை தூரம் நடத்தி மக்களின் மனதிலே நீங்கா இடம் பெற்றிருப்பார் என்பதை நான் நீள நினைத்து பார்க்கிறேன். இங்கே பத்திரிகை துறையில் மிக மூத்தவர்கள் இருக்கிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேல் பத்திரிகை துறையிலே பணியாற்றிய எங்கள் மதிப்புக்குரிய திருச்செல்வம் ஐயா தொடக்கம் மிகப்பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை என்பது எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு முயற்சிகளுக்கு மத்தியிலே அது வெளிவர வேண்டும் என்ற உண்மையை நான் அறிவேன். யாழ்ப்பாணத்தில் ஈழநாடு பத்திரிகை என்பது ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே அற்புதமாக செயல்பட்டு நெருப்புக்கு இரையாகி அச்ச உணர்வுகளுக்கு ஆளாகி அந்த பத்திரிகை மூடப்பட்டதை எல்லோரும் அறிவீர்கள். யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் புகழ்பூத்த அதிபராக விளங்கிய சபாரட்னம் அவர்கள் ஈழநாடு பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக பணியாற்றியவர். அவர்கள் அந்த பத்திரிகை மூடிய பின்னே மிக கவலைப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த நாட்டிலே ஈழநாடு பத்திரிகை என்ற பெயரிலே 32 ஆண்டுகள் அதை செயற்படுத்தி இருப்பவர்கள் உண்மையிலே பரமேஸ்வரன் அவர்கள் மிக பாராட்டுக்குரியவர். அவரை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். வேர்களை தேடுங்கள் என்ற தலைப்பிலே என்னை பேசுமாறு கேட்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களே, வேர் ஈடாட்டம் கண்டு எங்கே எங்கள் வேர்கள் என்று வியப்போடு பார்க்கின்ற ஒரு சூழலிலே தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈழ நாடு என்கின்ற புண்ணிய பூமி சிவபூமி என்றும், இலங்காபுரி என்றும், ரத்தின துவீபம் என்றும் எத்தனையோ நாமங்களாலே போற்றப்பட்ட அந்த மண் இன்றைக்கு என்ன பாடுபட்டிருக்கிறது. எங்கள் மண்ணினுடைய வரலாறு எல்லாம் அறிந்தவர்கள் நீங்கள். எங்கள் நாடு எத்தனையோ நூற்றாண்டு பழமை வாய்ந்த அந்த புண்ணிய பூமி ஒரு காலத்திலே செல்வ சிறப்போடு தமிழர்கள் பேணி காத்த பூமி. சிங்கள மக்கள் அந்த மண்ணுக்கு வருவதற்கு முன்னாலேயே தமிழர்கள், தமிழ் வேந்தர்கள், மிகப்பெரிய சைவ ஆலயங்கள், மிகப்பெரிய வரலாறு கொண்ட புண்ணிய பூமி என்பதை இதிகாச வரலாறு சொல்லுகிறது. அதற்கு முந்தைய செய்திகளும் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்தியாவுக்கு எல்லோரும் போகிறார்கள், திருப்பதி கோயிலுக்கு போய் கும்பிடுகிறார்கள். திருப்பதி கோயிலுடைய வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு காலத்திலே மலையிலே அந்த கோயிலை கட்ட முடியாமல் வந்தபோது, அந்த கோயில் கட்டுவதற்கு நிதி கிடைக்காத காலத்திலே இலங்கை வேந்தனாக இருந்த குபேரன் அவரிடம்தான் கடன் பெற்றார். அந்த குபேரன் என்ன சொல்லி நிதி கொடுத்தான் என்றால், சேலையிலே ஒரு உண்டியல் கட்டி
சேருகின்ற பணத்திலே ஒரு பகுதியை அந்த உண்டியலை நிரப்பி எனக்கு திருப்பி கடன் அடைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இன்றைக்கு திருப்பதியிலே குபேர நிதி இருக்கிறது. வைரங்கள், முத்துக்கள் எல்லாமே அந்த பணங்கள் எல்லாம் போடுகிறார்கள். ஆனால் கடனோ திருப்பி வரவே இல்லை. குபேரன் கதையும் முடிந்தது. இலங்காபுரியம் என்ற பெரிய செல்வ புண்ணிய பூமி தமிழர்களுடைய பூமி. இலங்கை வேந்தன் ராவணன் எப்படி அந்த மண்ணை வைத்திருந்தான் என்பதற்கு தூது சென்ற அனுமனை ஏங்கினான். காணுகின்ற இடமெல்லாம் சிவலிங்கம், ஆடவர்கள் சரி பெண்கள் சரி எத்தனை ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள். என்ன இந்த பூமி, இதை ஆளுகின்ற இலங்கை வேந்தனுடைய ஆற்றல் என்ன என்று தூது சென்ற இந்திய நாட்டில் இருந்து தூது சென்ற அனுமன் வியந்ததை வால்மீகியும் பாடினான், துளசிதாசனும் பாடினான், தமிழிலே கம்பனும் அழகாக பாடினான். அந்த புண்ணிய பூமி எத்தனை படையெடுப்புகள், வேந்தர்கள், தமிழ் வேந்தர்கள் அந்த மண்ணை ஆளுகின்ற போது எப்படி ஆண்டிருக்கிறார். மிகப்பெரிய வரலாறு. ஆழ குளங்களை வெட்டினார்கள், எத்தனையோ வடிகால்களை அமைத்தார்கள். செழிப்போடு இருந்த புண்ணிய பூமி ஈழநாடு. இன்றைக்கு இலங்கை படத்திலே பார்ப்பீர்களே ஆனால் வடக்கிலே நகுலேஸ்வரம், திருகோணமலை கடல் எல்லையிலே கோணேஸ்வரம், மாதோட்ட கடல் எல்லையிலே திருக்கேதீஸ்வரம், காலி கடல் எல்லையிலே மௌலீஸ்வரம், கதிர்காமம். இலங்கையை சுத்தி அன்றைக்கு யார் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை பெரிய பிரம்மாண்டமான கோயில்களும் வரலாறுகளும் தமிழ் வேந்தர்கள் உருவாக்கினார்கள். மன்னர்கள் மகிமையோடு பேணி பாதுகாத்த அந்த மண்ணிலே எத்தனை சொத்துக்கள், எத்தனை இலக்கியங்கள் படைக்கப்பட்டது. வடக்கிலே மட்டும் 23 தமிழ் வேந்தர்கள் ஆட்சி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த மன்னர்களுக்கு என்ன பெயர், எந்த காலத்திலே எந்த தமிழ் மன்னன் ஆட்சி செய்தார் என்பதை யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் வந்தால் சிவபூமி அரும்பொருள் காட்சியகத்திலே 23 மன்னர்களுக்கும் சிலை நிறுவி அவர்கள் ஆட்சி செய்த காலத்தை சிறியன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு சங்கிலி மன்னன் அல்ல, முதலாம் சங்கிலி மன்னன், இரண்டாம் சங்கிலி மன்னன் எல்லாம் பண்டாரவன்னியன் ஒருவன் அல்ல, பலர். எத்தனை தமிழ் வேந்தர்கள், எத்தனை திருப்பணிகள், எத்தனை பெரும்பணிகள் செய்து இலக்கியம் படைத்து எத்தனை காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். இன்றைக்கு நாம் அநாதையாக இருக்கிறோம். ஒரு காலத்திலே தமிழ் வேந்தர்கள் என்ன செய்தார்கள் என்று இன்றைக்கு சரியான ஆவணங்களை பேண தவறி இருக்கிறோம். 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்து காலடி எடுத்து வைத்த போது பல பேர் இன்றைக்கு சரித்திரத்தை படித்து பார்ப்பதில்லை. மிகப்பெரிய துறைமுகம் மாதோட்டம். அந்த மன்னர் மாதோட்டத்துக்கு வந்து அவர்கள் பார்க்கிறார்கள், கூடையிலே முத்துக்களை விற்பதற்கு ஆடவர்களும் பெண்ணிர்களும் வரிசையில் இருக்கிறார்கள். அந்த அளவு முத்து விளைகின்ற புண்ணிய பூமி. ஆச்சரியப்பட்டு போனார்கள். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்த போர்த்துகேயர் இந்த ஈழவள நாட்டுக்கு வந்து இவ்வளவு செல்வமா என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி ஆச்சரியப்பட்டவர்களுக்கு திருக்கேதீஸ்வரம் அகப்பட்டது. எத்தனையோ வைரங்கள், எத்தனையோ முத்துக்கள், பவளங்கள், கோடான கோடி பெறுமதியான ஆபரணங்கள் எல்லாவற்றையும் சூறையாடினார்கள். அப்படி சூறையாடியவர்கள் போர்த்துகல் தேசத்துக்கு கொண்டு போகின்ற முயற்சிக்கு அப்பாலே சிற்ப நிறைந்த கதவுகள், மிக கம்பீரமான அந்த திருக்கோயிலை சூறையாடிவிட்டு பின்னாலே என்ன செய்தார்கள், இடிப்பதற்கு முடிவெடுத்தார்கள், இடித்தார்கள். அன்றைக்கு தமிழர்கள் ஒவ்வொன்று அலறினார்கள். எத்தனையோ கோபுரங்கள் மாட மாளிகையோடு இருந்தது திருக்கேதீஸ்வரம். ராஜராஜேந்திர சோழன் திருப்பணி செய்தான், மன்னர்கள் திருப்பணி செய்தார்கள். நாடு கடந்து இந்திய தேசத்தில் இருந்து 1000 பேர் துறைமுகத்தில் இறங்கி
கும்பிட்டார்கள். துறைமுகத்திலே இறங்கி பட்டணத்துக்கு வந்தார்கள். இப்பொழுது இருக்கிற யாழ்ப்பாணம் பட்டணம் நல்லூர் தான் யாழ்ப்பாணத்தின் நகரம். நல்லூருக்கு வந்தார்கள். என்ன ஆச்சரியம்! 1600 அந்த கோயிலையும் முற்றாக அழித்தார்கள். அங்கேயும் சூறையாடினார். அந்த கோயில் இருந்த இடம்தான் இன்றைக்கு முத்திரை சந்தி என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு அருகிலே இன்றைக்கு அந்த கோயில் இருந்த இடம் இருக்கிறது. அதுக்கு பின்னாலே கீரிமலை நகுலேஸ்வரத்தை அழித்தார்கள். 5 கோபுரத்தோடு இருந்த நகுலேஸ்வரம் அழித்து கீழமுற செய்தார்கள். மன்னர்களை விரட்ட தொடங்கினார்கள். மாமன்னன் சங்கிலியன் போன்றவர்களோடு போர் செய்தார்கள். எத்தனையோ மன்னர்களும் போர் வீரர்களும் அந்த மண்ணிலே குருதியிலே நினைத்தார்கள். இந்த மண்ணை மீட்பதற்காக அவர்கள் எத்தனையோ போராட்டத்தில் மத்தியில் இறந்தார்கள். அவையெல்லாம் பெரிய ஆவணப்படுத்த வேண்டியவற்றை முன்னோர்கள் விட்டார்கள். அதற்கு அப்பால் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை நெருங்கினார்கள். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை ஒரு காலத்திலே கடல் கொண்டது. கடல் கொண்ட கோயிலை இப்பொழுது கடல் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே போய் பார்த்துவிட்டு எந்த பிரமாண்டமான கோயில் ஒன்றை தமிழ் மன்னர்கள் கட்டி கடலுக்குள்ளே இருக்கிறது என்று இன்றைக்கு பெரிய ஆய்வு நடக்கிறது. அடுத்து கட்டிய பிரமாண்டமான கோயிலை அழிக்க போனார்கள். அப்படி போகின்ற போது திருக்கோணமலைக்கு போர்த்துகேய தளபதியாக இருந்தவன் கான்ஸ்டைடன் என்று சொல்லப்படுகிறவன் அவன் கட்டளை இடுகிறான். எல்லாம் சூறையாடி முடிந்து விட்டது. அங்கே இருந்து அவ்வளவு செல்வம் அள்ளியாகிவிட்டது. அவன் என்ன சொல்லுகிறான்? இருந்த இடம் தெரியாமல் அந்த கோயிலை அழித்து விடுங்கள். அந்த கட்டளை தளபதி கான்ஸ்டைடனுடைய வேண்டுகோளுக்காக போனவன் ஒரு போர்த்துகேய ராணுவ வீரன். ஆனால் அவன் ஒரு கலைஞர். அந்த அழகான சிற்பம் நிறைந்த நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான வேலைப்பாடுகள் அமைந்த கோயிலை தரமட்டமாக்குற போது அவன் ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனால் முடியவில்லை. அழுதான். என்ன கலை கூடம்! திரும்பி போனான். ஹாஸ்டைடனிடம் கேட்கின்றான், ராணுவ தளபதியே, வேண்டுமென்றால் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு கத்தோலிக்க கோயிலை உருவாக்குவோம். இப்படி ஒரு சிற்பம் நிறைந்த தமிழர்களுடைய சொத்தை பாதுகாப்போம் என்று கேட்கிறார். இரக்கமே இல்லாத கான்ஸ்டைடன் முற்றாக அழித்து விட்டு வாழ்ந்தான். போன இந்த ராணுவ கலைஞன் என்ன செய்தான்? படுக்கை போல கடுதாசியை ஒட்டினான். கடுதாசி ஒட்டினான். தன்னிடமிருந்து எழுது கருவியாலே அந்த கோயிலுடைய வடிவத்தை இடிப்பதற்கு முன்னாலே வரைந்தார். 87 வயது நிரம்பி ஓய்வு பெற்ற காலத்திலே அவன் தன் தேசத்திலே கொண்டு போய் ஒரு பழம்பெரும் ஆர்கியோலஜி நூல் நிலையத்திலே கொடுத்தான். எங்களால் அழித்து ஒழிக்கப்பட்ட இந்த இலங்கை நாட்டிலே தமிழ் மன்னர்கள் பாதுகாத்த இந்த கோயிலுடைய ஓவியம், இதை வைத்து பாதுகாக்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் பெரிய சான்றாதாரமாக இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் பொறியியலாளர் பாலேந்திரா தொடக்கம் பல பேர் இன்றைக்கு ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்கிறார். ஒரு போர்த்துகேசிய நாட்டினுடைய ராணுவ வீரன் ஒரு நல்ல கலைஞனாக இருந்தபடியால் அதை ஓவியமாக இருக்கிறான். அதுபோல ஈழத் தமிழர்களுடைய புராதனமான இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஒரு காலத்திலே ஈழத் தமிழன் எப்படி மேன்மையாக உயர்ந்த விருட்சமாக இருந்தான் என்பதற்கு சான்றாதாரம் பரராஜசேகரன் என்ற தமிழ் மன்னன் ஒரு சிறந்த மருத்துவ நூலை தமிழில் எழுதி வைத்தார். இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற சித்த மருத்துவம், ஏன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சித்த மருத்துவ பீடத்தினுடைய பிரதானமான நூல் பரராஜசேகரம். அந்த மருத்துவ நூலை எழுதியவன் தமிழ்வேந்தன் பரராஜசேகரன்.
சகராஜசேகரன் என்கின்ற மாமன்னன் ஒரு நூலை எழுதினான், சோதனமும் வாழ்வும். அந்த நூல் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் ஈழத் திருநாட்டிலே மன்னர்கள் எவ்வளவு அறிவோடு அக்கறையோடு இருந்தார்கள். அது மட்டுமல்ல பெரியோர்களே, நாயன்மார்கட்டு என்று யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அங்கே இந்த தமிழ் வேந்தர்கள் சரஸ்வதி மஹால் என்ற ஒரு பெரிய நூல் நிலையத்தை நடத்தியிருக்கிறார். வாசிக சாலைகளையும் நூல் நிலையங்களையும் போன நூற்றாண்டிலே தான் நாம் ஆரம்பித்தோம் என்று சில அறியாதவர்கள் இன்றைக்கு வரலாறு எழுதுகிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே சரஸ்வதி மஹால் என்ற ஒரு பெரிய நூலகத்தை நாயன்மார்கட்டு குளத்துக்கு அருகே மன்னன் நடத்தினான் என்பதற்கு கல்வெட்டு சான்று. மிகப்பெரிய காரியங்கள் செய்தார்கள். வேளாண்மைக்குரிய குளங்களை வெட்டினார்கள். இன்றைக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் குளம் வெட்டிய வரலாறு இல்லை. அன்றைக்கு அந்த நூற்றாண்டுகளிலே குளங்களை வெட்டி பாதுகாத்தார்கள். அது வன்னியிலே இருக்கிற குளங்களாக இருக்கலாம், கனகராஜன் குளமாக இருக்கலாம், அல்லது கிழக்கிலே இருக்கின்ற குளங்களாக இருக்கலாம். அந்த குளங்களுடைய கட்டுகளுக்கு அருகிலே இருக்கிற கல்வெட்டுக்களை எடுத்து பாருங்கள். குளக்கோட்டன் கட்டிய மாபெரும் குளம் கிழக்கிலே இருக்கின்றது. மன்னர்கள் எல்லாம் என்ன காரியம் செய்துவிட்டு அநியாயமாக அந்நிய நாட்டினுடைய படையெடுப்பிலே அந்த மண்ணை இழந்தார்கள், பாரம்பரியங்களை இழந்தார்கள். எப்படி அவர்களுடைய உயிர் முடிக்கப்பட்டது என்கின்ற வரலாறுகளை இணைத்து பார்க்கிற போது இல்லாளனை கொண்டு போய் சிறை பிடித்து அவனை கொல்லுகின்ற போது அவனுடைய வீரத்தினுடைய வலிமையை உணர்ந்த ஒரு பௌத்த அரசன் ஒரு கல்லை நட்டு விட்டு இங்கேதான் எல்லாளனை நாம் கொன்றோம் என்று ஒரு சான்று வைத்திருக்கிறார்கள். எல்லாளனை இத்தகைய மாமன்னர். எங்களுடைய வேர்களை தேடி பாருங்கள். எங்களுடைய வேர்களை தேடி பார்க்கின்ற போதெல்லாம் வேதனை வருகிறது. ஒவ்வொன்று அள வேண்டும் போல இருக்கிறது. இப்படியெல்லாம் பெருமையோடு இருந்தோம். அந்நியர் படையெடுத்தார்கள், அழித்தார்கள். எங்கள் பாரம்பரியங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஈழத் திருநாடு முழுவதும் கோயில் அழிக்கப்பட்டது. ஒல்லாந்தர் வந்தார்கள், அழிக்கப்பட்ட கோயில் கற்களை எடுத்துக்கொண்டு போய் கோட்டைகள் கட்டினார்கள். கோட்டை கட்டினார்கள் என்றால் இந்த வாகனம் வைத்து கட்டினார்களா? பாவம், இந்த தமிழர்களே வரிசையிலே நிற்க விட்டு இந்த கல்லை மற்றவரிடம் கொடு மற்றவரிடம் கொடுதான் ஒல்லாந்தர்கள் பல இடங்களிலே கோட்டை கட்டினார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாண கோட்டையை பல பேர் வந்து சுற்றுலாவாக பார்த்து படம் எடுக்கிறார்கள். அந்த கோட்டையிலே இருக்கின்ற கற்கள் நல்லூர் கந்தனின் கதை பேச கற்கள். அந்த கோட்டையில் இருக்கின்ற கற்கள் சங்கிலி மாமன்னுடைய அரண்மனையிலே இருந்த கற்கள். எத்தனை வீர தழும்புகளுக்கு மத்தியிலே கொண்டு வந்து கோட்டையை கட்டி கொடி பறக்க வைத்தார். உள்ளாந்தர்கள் அப்படி செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் படையெடுத்தார்கள். எத்தனை தண்டனைகளை மக்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கெல்லாம் ஈழத்து திருநாட்டினுடைய வரலாற்றை அறிகின்ற போது, ஒல்லாந்தர்களுடைய சரித்திரத்தை அறிகின்ற போது சில சான்றோர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு அறிஞர் எழுதினார், யாழ்ப்பாணத்திலே முதல் பெண்கள் மேற்சட்டை அணிந்த இடம் மானிப்பாய். ஏன் அப்படி அந்த அறிஞர் எழுதினார் என்று நான் படிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு படித்தேன். எங்களுடைய தமிழ் பாரம்பரியமான உடைகள், பண்பாட்டு உடைகள், இன்றைக்கு நாங்கள் அணிகின்ற உடைகளுக்கு மத்தியிலே இந்த அந்நிய படையெடுப்புகளுடைய பங்கு இருக்கின்றது. மானிப்பாயிலே இன்றைக்கும் ஒரு இடம் இருக்கின்றது, ரவுக்கை சந்தை. ரவுக்கு என்ற சொல்லு ஒல்லாந்த சொல்லு. ஒல்லாந்தர போர் வீரர்கள் தாங்கள் போகின்ற பாதைகளை, குதிரைகளிலே போவதற்கு சில பாதைகளை தயாரித்தார்கள். அவைதான் இன்றைக்கு டச்சு ரோட் என்கிறார்கள். சாவச்சேரியிலே டச்சு ரோட், உடுவிலே டச்சு ரோட், வட்டுக்கோட்டையிலே டச்சு ரோட், கிழக்கு இலங்கையிலே பல இடங்களிலே டச்சு ரோட் இருக்கிறது. டச்சு
போர் வீரர்கள் தயாரித்த மீது அந்த செவி வழியாக திருமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். கந்த புராணத்தை படித்தார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு சுத்த தமிழ் பெயர் வைத்தார்கள். போர்த்துகேயர் ஆண்டார்கள், ஒல்லாந்தர் ஆண்டார்கள், ஆங்கிலேயர் வந்து விட்டார்கள். எந்த நாட்டிலே கூடினாலும் சீவை தாமோதரம் பிள்ளையை புகழ்ந்து பேசுகிறார். ஹரோல் விஸ்வநாத பிள்ளை சுதுமலையைச் சேர்ந்தவர். கிறிஸ்தவத்துக்கு மாறி யாழ்ப்பாணத்திலே வந்து மார்னிங் ஸ்டார் என்கின்ற மிஷனரி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர், ஆங்கில புலமையாளர், தமிழ் புலமையாளர். அந்த ஹரோல் விஸ்வநாத பிள்ளை மார்னிங் ஸ்டார் பத்திரிகையில இருந்து எழுதிய கட்டுரைகள் பெருமதியானது. ஆனால் நாவலரோடு வாதம் செய்தார். அதே ஹரோல் விஸ்வநாத பிள்ளை குத்துவிளக்கிலே தங்க ஊசியை சூடு காட்டி நாவலர் வருகின்ற பாதையிலே தன்னுடைய நாக்கை நீட்டி சுட்டார். உங்களுடைய அறிவை விளங்கிக் கொள்ளாமல் இந்த நாக்காலே உங்களை கேலிப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய அறிவை விளங்கிக் கொள்ளாமல் என் கையினாலே உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறேன். இந்த உண்மையை முதல் வெளிப்படுத்தி இருக்கிறவர்கள் வட்டுக்கோட்டை மிஷனரி நிறுவனம்தான். கிறிஸ்தவர்கள் அந்த உண்மை வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி புத்தகத்தை படித்து பார்த்து ஏங்கி இருக்கிறேன். உள்ளதை உள்ளவாறு எழுதியிருக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் கல்வி தொண்டு ஆற்றி இருக்கிறார்கள். முதல் ஒரு பெண் BA பட்டம் பெற்றது உடுவில் மகளிர் கல்லூரியிலே. அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை இப்பொழுது உடுவில் மகளிர் கல்லூரி வெளியிட்டிருக்கிறது. ஆச்சரியம்தான். எனவேதான் முதல் தமிழர்கள் BA பட்டம் என்கிற சர்வகலாசாலை பட்டத்தை கிறிஸ்தவர்கள் தான் அறிமுகம் செய்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எழுந்தது. பல கல்லூரிகள் கிராமங்களிலே சைவ பிரகாச வித்தியாசாலைகள், சைவ வித்தியாவிருத்தி சங்கம் என்று ஒன்று எழுந்தது. சைவ பரிபாலன சபை என்று நிறுவனம் எழுந்தது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிகார சபை என்ற ஒரு நிறுவனம் எழுந்தது. இலங்கையிலே ஹிந்து போர்ட் என்று சொல்லப்படுகிற நிறுவனம் இலங்கை முழுவதிலும் 147 பாடசாலைகளை 10 ஆண்டுகளில் நிறுவிய ஒரு வரலாறு உண்டு. அதுக்கு மிக முக்கியமானவர் ஹிந்து போர்ட் ராஜரட்னம் அவர்கள். அநாத இல்லத்தை முதல் திருநெல்வேலியிலே தொடங்கியவர்கள் அவர்கள்தான். ஹிந்து போர்ட் நெடுந்தீவு சைவ பிரகாசா வித்தியாசாலை தொடக்கம் பதுளை சரஸ்வதி வித்தியாசாலை வரை யாழ்ப்பாணத்தில் இருந்து போய் தொடங்கினார்கள். கிழக்கிலே ஒரு தெய்வ மகன் தோன்றினார், சுவாமி விபுலானந்தம். காரைதீவு மண்ணிலே பிறந்த அந்த இளைஞன் மட்டக்களப்பிலே வின்சென்ட் கல்லூரியிலே வந்து படித்தவர். பட்டதாரி படிப்புக்காக யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு பாதிரியாருடைய உதவியோடு வந்தவர். மயில் வாகனம். மிக ஆற்றலான இளைஞன். ஆங்கிலத்தை நன்றாக கற்று தமிழிலும் செந்தமிழிலும் மிக பக்குவ பாண்டித்தியமுடையவர். ஒரு நாள் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு வெளியே நின்றார். விடுமுறை. வெள்ளை வேட்டி வெள்ளை துவாயோடு ஒருவர் போனார். திரும்பி பார்த்தா அவரும் திரும்பி பார்த்தார். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு பக்கத்திலே ஒரு கடை இருந்தது. போய் கேட்டார், கொட்டில் கடை, இவர் யார்? அந்த கடை முதலாளி சொன்னார், இவர்தான் யோகர் சுவாமி, கொழும்பு துறையிலே இருக்கிறார், ஒரு ஞானியன். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மயில் வாகனம் யாருக்கும் தெரியாமல் கொழும்பு துறையிலே போனார். யோக சுவாமி வாசல்லையே நில்லடாண்டார். மயில் வாகனம் திடுக்குட்டார். உன்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஏன் இங்கே வந்தா என்று கேட்டார். யோகர் கூப்பிட்டு இருத்தினார். 21 வயது இளைஞன் ஒவ்வொரு ஞாயிறும் சென்ட் பேட்ரிக்ஸில் இருந்து அங்கே போனார். ஒரு நாள் மானிப்பா இந்து கல்லூரி முகாமையாளர் இந்தியாவிலே இருந்து வர வேண்டிய அதிபர் வரவில்லை என்று கவலையோடு வந்திருக்கிறார். அதை பற்றி முதல் யோக சுவாமிக்கு சொல்லியும் இருக்கிறார். திடீரென்று யோக சுவாமி முகாமையாளரை பார்த்து, இந்த இளைஞனை கொண்டு போய் மானிப்பா இந்து கல்லூரி அதிபர் ஆசனத்திலே இருத்தண்டார். 21 வயது இளைஞன், மட்டக்களப்பில் இருந்து வந்த இளைஞனை மானிப்பா இந்து கல்லூரி அதிபராக இருத்தினார்கள். அவர்தான் இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற துறவு வாழ்விலே 100 கிழக்கிலங்கை இன்றைக்கு கொண்டாடி இருக்கின்ற விபுலானந்தர் என்கின்ற பெரும் மகான்.
கிழக்கிலங்கையிலே தோன்றி வடக்கிலே ஞானம் பெற்று கிழக்கிலே ஒரு சூரியனாக எழுந்த மகான் என்று சுவாமி விபுலானந்தரை போற்றுகிறார்கள். விபுலானந்தருக்கு ராமகிருஷ்ணன் மிஷன் கொடுத்த தீட்சாநாமம் வேறு. அவருக்கு ராமகிருஷ்ண விஜயம் என்ற பத்திரிகை வேறு பத்திரிகைக்கு ஆசிரியராக நியமித்தார்கள். விபுலானந்தர் தாயகத்திலே போய் கிழக்கிலே ஏழை மாணவருக்கு பள்ளித்தலம் அமைக்க வேண்டும் என்று ராமகிருஷ்ண மிஷனிலே இருந்து வெளிக்கிட்டார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கின்ற வாய்ப்பு பெற்றவர் அதையும் விட்டார். கிழக்கே வந்து பாடசாலை நிறுவுகின்ற முயற்சியை ஆரம்பித்தார். இந்து பாடசாலைகளை நிறுவினார். இன்றைக்கு கிழக்கிலே மிகப்பெரிய தேசிய பாடசாலைகளாக திருக்கோணாமலையிலே மிகப்பெரிய கோணேஸ்வரா வித்தியாலயம், கோணேஸ்வரா தேசிய பாடசாலையாக எழுந்து நிற்கிறது. சாரதா வித்தியாலயம் பெண்கள் பாடசாலைகள். அங்கே கல்முனையிலே கிழக்கிலே 11 பாடசாலைகளை நிறுவிய ஒரு தனித்துறவி சுவாமி விபுலானந்தர். எனவே நாங்கள் இந்த மகான்கள், இந்த பெரியவர்கள் என்ன செய்துவிட்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் செய்ததிலே நாங்கள் என்ன பங்கு செய்திருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கிற போது ஆச்சரியம். பெரியோர்களே, திண்ணை பள்ளிகளும் பெருங்கட்டிடங்களாக மாற்றம் பெற்று பெரிய கல்வி சோலைகளும் வந்ததனாலே தான் யாழ்ப்பாணம் அறிவிலே தலை தோங்கியது. ஒரு காலத்திலே அனுராதபுரம் என்கின்ற இடத்திலே முழுக்க தமிழ் அறிஞர்கள். போயிரத பகுதியினுடைய அத்தியட்சகர் தமிழன், பொறியியலாளர் தமிழன். அனுராதபுரம் மாவட்டத்திலே பழைய குடிசன மதிப்பீட்டு எடுத்து பாருங்கள். 1890க்கு பின்னால் எடுத்த மதிப்பீட்டிலே 1659 குடும்பம் தமிழர், 1420 குடும்பம் பௌத்தர்கள். அப்படி இருந்தது அனுராதபுரம். அந்த அனுராதபுரத்து பாதையாலே விவேகானந்தர் வந்தார். விவேகானந்தரை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்தவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சமூகம். 1897 விவேகானந்தர் வந்தார். அந்த விவேகானந்தர் இளைஞன், உங்களுக்கு தெரியும், 39 வயது மட்டும்தான் விவேகானந்தர் உயிரோடு இருந்தார். அவர் சாதித்தது பெரிய சாதனை. அந்த விவேகானந்தரை யாழ்ப்பாணத்துக்கு கூப்பிட வேண்டும் என்று யாழ்ப்பாணத்து இந்து கல்லூரி சமூகம் விரும்பியது. இவ்வளவோ கஷ்டப்பட்டது. ஆங்கில பத்திரிகையிலே சிக்காகோவிலே இப்படி ஒரு இளைஞன் கர்ச்சித்துட்டு வந்து கப்பல்லே கொழும்பிலே வந்து இறங்கி இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த பெரிய பொக்கிஷத்தை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சில பெரியவர்கள் முயற்சித்தார்கள். விவேகானந்தரை கொண்டு வந்து நாவக்குழியிலே போயிரதத்தால் இறக்கிய உடனே குதிரை வண்டி அலங்காரத்திலே இருத்தினார்கள். ஆயிரக்கணக்காக திரண்டு வந்த மக்களை பார்த்து விவேகானந்தர் சொன்னார், நானும் நடந்து வருகிறேன் என்று. அப்படி வந்த விவேகானந்தர் யாழ்ப்பாண பட்டணத்தாலே வருகிற போது பட்டணத்து சிவன் கோயிலை கும்பிட வேண்டும் என்று உள்ளே போனார். அந்த இடத்திலே நின்று கும்பிட்ட இடத்திலே இப்பொழுது ஒரு செப்பு தகடு பூட்டியிருக்கிறார்கள். இதிலே தான் விவேகானந்தர் நின்றார். அந்த விவேகானந்தர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்து பேசினார் 1897 ஜனவரி மாதம். இப்படி ஒரு பிரார்த்தனை மண்டபம். அதிபர் 5 ஆசிரியர்களுக்கு கட்டளையிட்டார். சுவாமி விவேகானந்தர் பேசுகிற அவ்வளவு பேச்சையும் ஆவணப்படுத்த வேண்டும். பின்னாலே இருந்து ஊற்று பேனாவை தொட்டு தொட்டு எழுதுங்கள். உங்களுக்கு தெரியும், அப்பொழுது பேனாவே வித்தியாசம். ஒருக்கா தொட்டா 3 எழுத்து எழுதலாம், பிறகு தொட்டா இன்னும் 3 எழுத்து எழுதலாம். பழைய பாடசாலை மேசைகள்ல இப்படி ஒரு சதுரம் இருக்கும், பேனாவுக்கு மை வச்ச இடம். சுவாமி விவேகானந்தர் பேசுவதை ஆசிரியர்கள் எழுதி கொண்டார்கள். விவேகானந்தர் கண்டார். விவேகானந்தர் நடந்து நடந்து பேச தொடங்கினார். ஒலிபெருக்கி இல்லை. 1897 பேசி முடிந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே சாப்பிட்டார். இப்போ பின்னால் எழுதி கொண்டிருந்ததை கண்ட சுவாமி விவேகானந்தர் பிரின்சிபல் நெவின் செல்லத்துறையிடம் கேட்டார், பின்னால் எழுதியதிலே ஒரு பிரதி தாருங்கள் என்று. பிரின்சிபல் சரிபுல பார்த்து கொடுத்தார்.
என்ன ஆச்சரியம், ஒரு மாதத்திலே கல்கத்தாவில் இருந்து சுவாமி விவேகானந்தர் ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ் ஃப்ரம் ஜெஃப்னா என்ற ஒரு புத்தகம் வந்தது. அதிபர் திடுக்கிட்டார். யாழ்ப்பாணத்து தமிழர்கள் ஒரு காலத்திலே ஆவணப்படுத்துவதற்கு ஒரு விழாவிலே 5 பேரை நியமித்தார்கள். ஆசிரியர்கள் பதிவு செய்து கொடுத்ததுதான் கல்கத்தாவில் இருந்து புத்தகமாக வந்தது. இன்றைக்கெல்லாம் யார் குறிப்பெடுக்கிறார்கள்? யார் விடயதானங்களை குறித்து வைக்கிறார்கள்? 1897ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே குறிப்பெடுத்தார்கள். எப்படி? விவேகானந்தருடைய பேச்சு, கலாயோகி ஆனந்த குமார சுவாமியுடைய பேச்சு எல்லாம் இன்றைக்கு பதிவிலே இருக்கிறது. எந்த கருவியும் இல்லாத காலத்திலே ஊற்றுப்பேனையாலே தமிழன் பதிவு செய்து வைத்தான். இன்றைக்கு நாங்கள் என்ன சாதனைகள் செய்தோம்? அந்த தமிழன் அறிவிலே வல்லமையாக இருப்பதை கண்டு பொங்கி வேதனைப்பட்டவர்கள் தான் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்களவர்கள். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியதாக கல்வியாலே உயர்ந்தார்கள். தமிழன் மீது வந்த பொறாமை, சுதேசியர்கள் மீது வந்த பொறாமை என்னவென்றால், பிச்சை எடுத்தாவது தமிழர்கள் கல்வியிலே உயர்ந்தார்கள்.